நம்ம ஊர் பிரியாணிக்கும் வெளியூர் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? வெளியூர்ல வைக்கிறது வந்து பிரியாணியே கிடையாது. தக்காளி சோறு வச்சுட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. நம்ம மதுரையில மட்டும்தான் உண்மையான பிரியாணியா கிடைக்கும். ஓகே, எப்படி எந்த மாதிரி சொல்றீங்க? நம்ம ஊர்ல சும்மாவே பிரியாணினாலே அரட்டி விடுவாங்க. இது மதுரையில வேற ஏன்னா மதுரையில மட்டும்தான் சீரக சம்பா பிரியாணியே கிடைக்கும் எப்பயுமே. நல்லி பிரியாணி, கிரேவி மதுரையில கிடைக்கிற மாதிரி கிரேவிஸ் வந்து எந்த ஊர்லயும் கிடைக்காது. எல்லா ஊரும் போய் சாப்பிட்டாச்சு, ஆனா மதுரையில சாப்பிட்ட மாதிரி கிடைக்கல எங்களுக்கு. வெளியூர்ல இருந்து மதுரைக்கு வரவங்களுக்கு ஒரு பெஸ்டான பிரியாணி ஸ்பாட் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? பிலால், எம்எம் பிரியாணி, எம்எம் பிரியாணி, எம்எம் பிரியாணி, எம்எம் பிரியாணி, எம்எம் பிரியாணி. பிரியாணி. ஓகே, நிறைய எனக்கு வந்து ஹம்சவல்லி. ஏன் நிறைய பேர் எம்எம் பிரியாணியே சொல்றீங்க? என்ன ரீசன்? பிரைஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும், ஒரே ஃபிளேவரா இருக்கும். மதுரைனாலே ஃபுட்டு தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்க உங்களுக்கான பெஸ்டான பிரியாணி ஸ்பாட் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எம்எம் பிரியாணி தான். நானும் என் ஃப்ரெண்டும் எம்எம் பிரியாணி கடையில போய் சாப்பிட்டு பார்த்தோம். இதுல என்னோட ஃபுட் ரிவ்யூ என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மி பிரைஸ்ல சிக்கன் சோளா உருண்டை, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரெட் அல்வா, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, ஐஸ்கிரீம்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ காம்போ ஆஃப்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ என்னோட ஸ்டார் ரேட்டிங் 10 out of 10 கொடுப்பேன். நம்ம மாதிரில இங்க நீங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒருத்தான பிளேஸ் நம்ம எம்எம் பிரியாணி தான். ஸோ மறக்காம நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.